நீ படி, எழுது, கிடைக்கிற வரைக்கும் படி, கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே எங்க அம்மா தான் டீல் பண்றாங்க. உன் பையனுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் லாக்கி, அங்க சரி நீ ஆட்டோ ஓட்டுற, ஒரு ரூபாய் இல்லாம அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கணும், கடவுள் நமக்கு தருவாருமான்னு அந்த நம்பிக்கை கொடுத்தான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசிய Prakash Kumar, SBI PO, IBPS PO and IBPS clerk. Prakash Kumar को ஒரு பலத்த கைதட்டல். இது என்னோட விக்டரி கிடையாது, எங்க அம்மாவோட விக்டரி தான் இது. நிறைய பேர் சொன்னாங்க பேங்க் எக்ஸாம் படிக்க போறேன்னு. காலேஜ் படிச்சுட்டு ஏன் வேஸ்ட் பண்ற டைம், வேற எதனா வேலைக்கு போ, உங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பேர் என்னன்னு சொன்னாங்க. ஆனா என்னை நம்பினது எங்க அம்மா மட்டும்தான். நான் ஆர்ஆர்பியில் கூட ஃபெயில் ஆகிட்டு என்னால் முடியல, அழுதுட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டி நீ இது ஃபெயில் ஆன இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபெயில் ஆனா கூட நீ படி, எழுது, கிடைக்கிற வரைக்கும் படி, கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே எங்க அம்மா தான் டீல் பண்றேன். எஸ், கிரேட், தட் வாஸ் a great gesture. அம்மா கிட்ட கொடுங்க. அம்மா எல்லாமே உங்களால தான், உங்களுக்கு தான் சொல்லிருக்காரு, சொல்லுங்க. என் பையன் ஸ்கூல்ல சேர்க்கறச்ச எங்க மாமனார் வசதியானவர், ஃபார்ம் ஃபில்அப் பண்றது தான் கூப்பிட்டேன். ஆனா உன் பையனுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் லாக்கி, அங்க சரி நீ ஆட்டோ ஓட்டுற, உன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாரு. அந்த ஃபார்மை நான் வாங்கி, சரிமாம்மா என்னால படிக்க வைக்க முடியாது, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நான் சேர்க்கிறேன்னு கூட்டிட்டு போயிட்டேன். அன்னிலேருந்து காலேஜ் போற வரைக்கும் என் பிள்ளைங்க நல்லா படிச்சுது. காலேஜ் முடிச்சுட்டு பிரகாஷ் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, பிரகாஷ் நான் காசு கட்டி உன்ன எங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், நான் ஒரே வார்த்தை கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு ரூபாய் இல்லாம, என்னது காசு பண்ண இல்லாத நம்ம ஒரு ரூபாய் இல்லாம இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்கணும், கடவுள் நமக்கு தருவாருமான்னு அந்த நம்பிக்கை கொடுத்தான். இந்த இந்த நிறுவனத்து பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. இங்க வந்து பார்த்த ரேஸ், அவன் ரேஸ்னா ஓடுறது தான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தா ரேஸ்னா ஒரு கிளாஸ் மாதிரின்ட்டு. இங்க நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அந்த சார்ல இருந்து, இங்க நடத்துற ஓனர்ல இருந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்ன மாதிரி என் பிள்ளைங்க வந்து படிக்காது, எதுக்கும் லாக்கிப்படாது அப்படி சொன்ன எங்க சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுனாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் கார் வாங்கி கொடுத்த கார் டிரைவரா இருந்தார். இன்னைக்கு அந்த டிரைவர். ஆனா இன்னைக்கு வந்து என் பையன் பாஸ் ஆன பிறகு நான் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. அம்மா நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டேம்மா அப்படின்னா, போடா நீ போய் சொல்ற, எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டோன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு. ஒரு 1 hour கழிச்சு என் வேலைக்கு போன் வருது, அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், இன்னும் கூட நம்ப மாட்டேன்ட்டு என் கூட வேலை செய்யறவங்கள கிள்ளி பார்த்தேன். நிஜமாங்க, இந்த செகண்ட் கூட இப்ப நம்புறீங்களா இல்லையாமா? இப்ப நம்புறேங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, உன் பையன் என்ன கவர்மெண்ட் வேலைன்னா அசால்ட் நினைச்சிட்டு இருக்கியா, பணம் கொடுத்தாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொன்னவங்க மெரசல் ஆயிட்டு நிக்கிறாங்க. என் பையன் கிட்ட சொல்லுவேன், ஜனவரி 1ங்க எங்க நியூ இயர் டைம், என் பையன் எக்ஸாம்ல தோத்துட்டான்னு அழும்போது நான் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசிய முறுக்கிட்டு போறேன். ஏன் கேளு, என் பையனுடைய வெற்றி எனக்கு தெரியும், அவனுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். சார் சொன்னார் ஃபர்ஸ்ட், அவர் பேசச்சா என்ன சொன்னார்னா, இது பைத்தியக்காரங்க தான் இதை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. நிஜமா இந்த படிப்பு பைத்தியம் தான். இந்த பைத்தியத்துல ஜெயிக்காம வெளில வர மாட்டாங்க யாரும். அது எப்படி நம்ம சொல்றது, இவன் சூசைட் அளவுக்கு போயிட்டான். என்கிட்ட பேசின ஒரே ஒரு வார்த்தை, அம்மா நான் இல்ல ஜெயிக்கலன்னா நான் சூசைட் பண்ணு. நான் சொன்னேன், நான் படிக்காத விட 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீ படிச்சிருக்க, இதோட லெவல் வேற லெவல்ல இருப்பேன்ட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்க சொந்தக்காரங்களோ ஏழை பிள்ளைங்களோ உங்களால 10 ரூபாய் செலவு முடிஞ்சா இந்த கிளாஸ்ல வந்து சேருங்க. ஓனருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்கள் வந்து 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கை. என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனையும் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே